பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 சிசிலேருந்து ஒரு 1390 வரையும் எல்லா பைக்ஸுமே இருக்குது. ஸோ டோட்டல் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 16 lakhs உங்களுக்கு வருது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 kgs வரும். ட்ரை வெயிட். ஆஃப் ரோடிங்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஊரில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் ஸ்கோர்னா. ப்ரோ அப்படியே உங்கள் ஷோரூம் நேமை கொஞ்சம் சொல்கிறேங்க ப்ரோ. நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா கியூராஜ் KTM ப்ரோ. கியூராஜ் KTM. தமிழ்நாட்டில் நமக்கு தான் சூப்பர் பைக்ஸுக்கு ஃபஸ்ட் ஷோரூம் KTM பொறுத்தவரை. இந்தியாவில் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 சிசிலேருந்து ஒரு 1390 வரையும் எல்லா பைக்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 890 பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு பவர் ஃபிகர் பொறுத்தவரையும் இந்த சிசியில் இது அதிகம். 121 PS 99 Nm ஆஃப் டார்க் வரும். அதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் பிரம்போ டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக தெரியல இந்த வண்டி. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் விட மாட்டீங்க. ஸோ இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் அம்பத்தூர் KTMக்கு வாங்க. உங்களுக்கு லொக்கேஷன் தெரிலனா கூகுள் மேப்ஸில் போட்டுக்கோங்க. KTM அம்பத்தூர்னு போட்டிங்கன்னா வாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்மே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த ஷோரூமில். செக் பண்ணி பாருங்கள். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன். பிரவீன்குமார் என் பேர். வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. இப்போ டெஸ்ட் ட்ரைவ்லாம் இந்த மாடல்லாம் வந்து எப்படி ப்ரோ? டெஸ்ட் ட்ரைவ் இப்போதைக்கு இது வந்து தரல. தரும்போது நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறோம். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கட்டும் கஸ்டமர்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து இந்த அம்பத்தூர் KTMல வந்து இருப்பா போல். வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக வந்து சொல்லி தருவார். பைக் வந்து எப்படி என்ன மாடல் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற 350 ட்ரெட் பைக் இதை பற்றியும் வந்து பார்க்கலாம். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்லாம் நான் வந்து ஆஃப் ரோடு இதில் யூடியூப்லலாம் தான் பார்த்துருக்கேன். பட் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஓட்டுறா போல் இந்த மவுண்ட் ரோட் சைட்லாம் வந்து ட்ரெட் பைக் வந்து பார்த்துருக்கேன். வெறும் 55 cc அந்த மாதிரி. இந்த பைக் வந்து கொஞ்சம் ப்ராடாக பெருசாகவும் இருக்குது. இதோட சிசி, இதோட ப்ரைஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 cc வரும். ரோட் லீகல் இப்போதைக்கு நம்மளுக்கு வரல சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ட் பைக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஹைட்ராலிக் கிளச்சு கொடுத்துருப்பாங்க. மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே வராது. வெறும் டைமிங் காட்டுவாங்க, ஸ்பீடு காட்டுவாங்க. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hourல சர்வீஸ் பண்ணியிருக்கணும். வண்டி ரன்னிங் ஆகி ஃபஸ்ட்டு 1 hourல சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எவ்ரி 4 hours ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். ப்ளஸ் இதில் உள்ள ட்ராபேக் என்னென்னா 9 hours டோட்டலாக இந்த வண்டி ரன் ஆனதுலேருந்து நீங்கள் இன்ஜின் ஓவராலிங் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு நீடு இருக்க ஆளுங்க மட்டும்தான் இந்த பைக் வாங்க முடியும். ஸோ நார்மல் பீப்புள்ஸால் வாங்க முடியும். பட் அதனால் மெயின்டெனன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் ஹையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 16 lakhs உங்களுக்கு வருது. எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் வீடியோவில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 16 லட்ச ரூபா மதிப்பு. பட் இது வந்து ரைட் பை ஒயர் த்ராட்டில் வந்து கொடுக்கல, நார்மல் கேபிளில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 16 லட்ச ரூபா. அதுக்கு நம்ம கூட எக்ஸ்ட்ரா காசு போட்டோம்னா 890 வந்து எடுத்துடலாம். ஸோ இது ஸ்டண்ட்டுக்கு மேலே கிரேஸ் இருக்கவங்க மட்டும் தான் இந்த வண்டி வாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் பைக்லலாம் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக ஆஃப் ரோடிங்லாம் வந்து வீக்லி 1 முறை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பணக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகும். பட் நார்மல் பீப்புளெலாம் வாங்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ்லேயே வந்து காசை செலவு பண்ணியே எடுத்துருவோம் வண்டியை. ஓகே ப்ரோ. அடுத்தது நம்ம 1290 அட்வென்ச்சர் இருக்கிறதுலே வந்து ஐசிசியும் காஸ்ட்லி ரேட்டும் அதை பற்றி பார்க்கலாம். நம்ம கியூராஜ் KTM அம்பத்தூரில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஐசிசி ஹையஸ்ட் பெஸ்ட்டு காஸ்ட்லியான ஒரு பைக்னு பார்த்தா 1290 அட்வென்ச்சர். இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நம்மக்கிட்ட இப்போதைக்கு பெரிய வண்டியாக இருக்கிறது இவன் மட்டும்தான். பார்க்கவே உங்களுக்கு பெரிய ஒரு பைசன் மாதிரி, மாடு மாதிரி இருக்குது. மாடு மாதிரி அப்படி கூட சொல்லலாம். பட் இப்போதைக்கு வந்தால் காஸ்ட்லியும் கூட. ஒரு அரௌண்ட் ஒரு 27.5 lakhs கிட்ட வரும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. 6 pack-ஆ DRL வந்துடும். அட்ஜஸ்டபிள் வைசர் வந்துடும். ஹேண்ட் கார்ட்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் பிரேக்ஸ் தான் ஃப்ரண்ட்டில். பிரம்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 kgs வரும். ட்ரை வெயிட். இதில் இன்னும் நீங்கள் பெட்ரோல் வந்து 23 liters வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 896 mm வரும். ஸோ நல்ல டாலான ஒரு பைக் தான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ரோட்லலாம் போயிடுச்சுன்னா குழந்த மாதிரி போகும் பைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கண்டக்டிவ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அதான் எலக்ட்ரானிக்கல் வைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீலோடட் தான். இதில் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு சேடில் அதுக்கான ப்ரொவிஷ்னலும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நேரில் வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இதுலேயும் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து இந்த சைடில் கீழே கொடுத்துருக்காங்களா? ஆமாம்.
வண்டியோட இன்ஜின் ஹீட்டுக்கு எப்படி ப்ரோ இது பெட்ரோல் டேங்க் இருக்குது மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹீட் ஆகாத அளவுக்கு. பட்டு இன்ஜினுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ உங்களுக்கு ஃபேனுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரேடியேட்டரே பார்த்தீங்கன்னா 2 கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து சென்டராக ஒரு ரேடியேட்டர் கொடுத்து 2 ஃபேன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் ஒரு ரேடியேட்டர், அந்த சைடில் ஒரு ரேடியேட்டர் கொடுத்து 2 ஃபேன். அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக வராது. ஸோ இது கீலெஸ் மாடல் தான். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சென்சார் மாதிரி இருக்கும் ஒரு கீ. ஸோ நீங்கள் டேங்க் பேக்லேருந்து அதை எடுத்து குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. அது அட்ஜஸ்டபிள் வைசருமே நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு டூல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. இருக்க எல்லா வண்டியோட இதெல்லாம் இப்போதைக்கு பெருசாக இருக்குது. சாம்சங் டேபு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு ரோட்டில் வந்து நம்ம வந்து எங்கேயும் பார்க்கிங் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். விட்டோம் அப்படின்னா யாராச்சும் கண்டிப்பாக நோண்டுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது டிசைனிங். கேடிஎம் வந்து ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. பட் இண்டிகேட்டர் மட்டும் 390லேருந்து 125 வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே இண்டிகேட்டர்ஸ். இதுக்கு கொஞ்சம் ப்ராடாக சைஸ் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பைக் வந்து எந்தெந்த பைக்குக்கெலாம் ப்ரோ காம்பேக்ட் அதாவது இதாக இருக்கும்? இந்த சிசிக்குள்ளே இருக்க எல்லா பெரிய பைக்குமே இதுக்கு ஒரு காம்படிட்டர் தான். ஸோ நீங்கள் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட சேமாக தான் இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு ஓவர் ப்ரைஸ் எல்லாம் இருக்காது. வந்து பாருங்கள், நீடு இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களால் வாங்க முடியல, இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படலைன்னா கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காண்டி தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறந்துருக்காங்க. தமிழ்நாட்டிலே நம்மள தான் ஃபஸ்ட்டு, இந்தியாவில் செகண்டு. ஸோ உங்களால் வாங்க முடியல, நான் அங்கெல்லாம் போய் பார்த்தேன் தயக்கத்தோடு இருக்க வேணாம், வந்து பாருங்கள். இங்கே ஃப்ரெண்ட்லியான பீப்புள்ஸ் தான் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. இது நான் ஸ்டார்ட் ஆன பிறகு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூர், புனே இதில் வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் சென்னையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அம்பத்தூர் கியூராஜ் கேடிஎம்மில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள், பைக் கண்டிப்பாக வந்து மைண்டை வந்து அட்ராக்ஷன் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு டிசைனில் வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. 1290 அட்வென்ச்சர் டியூக் அது வந்து வாங்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா 890 வந்து வாங்கலாம். இது வந்து பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு கம்மி, 19 லட்சம் தான் வருது. பட் அது வந்து 28 லட்சம் கிட்ட போகுது. ப்ரோ இந்த 890 அட்வென்ச்சர் இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ 890 அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா 890 சிசி தான் ப்ரோ. பட் அதோட பவர் கொஞ்சம் கம்மியாகும். இதில் ஒரு 108 பிஹெச்பி பவர் வரும், 100 Nm ஆஃப் டார்க் வரும். உங்களுக்கு டியூப்லெஸ் தான் ரெண்டுமே. ஸோ ஆஃப் ரோடிங்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வந்துடும், டிஎஃப்டி கன்சல் வந்துடும். ஸோ வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 200 kg வரும். ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் எல்லாரையும். பட் ஆனால் அது வாங்க முடியாதவங்க இதை வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இந்த வண்டி. பட் அந்த 890R அது பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது, 17 லட்சம். இது ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. பட் இது வந்து பவர் வந்து கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து நமக்கு 121 பிஹெச்பி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ப்ரோ அது காஸ்ட்டு? நீங்கள் ஸ்ட்ரீட் பைக்கும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டூரிங் போகிறது, ஆஃப் ரோட் டூரிங் ஆஃப் ரோடு அதை பேஸ் பண்ண பைக். ஸோ இதில் இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ இது போதும் கரெக்டாக. இது ஒரு 200 kgனா இது ஒரு 100 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுக்கான வெயிட் ரேஷியோ அது கரெக்டாக இருக்குது இந்த வண்டியில். ஸோ அதனால் இதில் பவர் ஃபிகர்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 லிட்டர்ஸ் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு கீழேயுமே டேங்க் தான் இருக்குது. இது ஃபியூல் டேங்க். இப்போ நமக்கு கீழே விழுந்தோம்னா இது வந்து டேமேஜ் தான் ஆகாது, உள்ளே வந்து இல்லை ஆக்சஸ் எதுவும் ஆகாது. உங்களுக்கு ஆக்சரிஸ் மாட்டிக்கிட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு டூயல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது கேடிஎம் தான். இது கேடிஎம். உங்களுக்கு அதில் கேடிஎம்மோட கேலிபர் தான் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் கூட பிரம்போ அப்படின்னு நினச்சேன், கேடிஎம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பிரம்போ கொடுத்துருப்பாங்க, இதில் உங்களுக்கு கேடிஎம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஹைட்டாக நீங்கள் வந்து ஹைட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பைக் வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்ல முடியல. நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கால் வந்து எட்டாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆஃப் ரோட்லலாம். 890 டியூக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து 390 அட்வென்ச்சர் இதுவும் வந்து நியூ மாடல் தான், சூப்பராகவே இருக்கும். இதுவும் ஆஃப் ரோடிங்லேருந்து லாங் ட்ரிப்பு ட்ராவல் வரைக்கும் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாடலை. தாராளமாக இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த மாடல் எடுத்துனா 890 வந்து 19 லட்சம் கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 lakhsல வரும். சர்வீஸும் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இதை பற்றி நம்ம ப்ரோ வந்து கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்லுவார், இந்த டீட்டெயிலை வந்து உள்ளே போய் கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து வெளியில் வந்து அப்படியே சும்மா அந்த பைக் நின்று இருந்தது, சரின்ட்டு அப்படியே ஒரு ஷாட் வந்து எடுத்தோம். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஊரில்
தமிழ்நாட்டில் இந்தியாவில் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் உஸ்கோர்னா சேம் நீங்கள் 399cc இன்ஜின் இதில் கொடுத்துருக்க இன்ஜின் தான் டியூக்லேயும் இருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். இது உங்களுக்கு அர்பன் ரோஸ்டர் மாடலில் இருக்கும். ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக போகிறவங்க, இப்போ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, பின்னாடி ஒரு ஆள் எனக்கு காம்பேக்டாக உட்காரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த வண்டி வாங்குவாங்க. பவர் ஃபிகர்ஸை பொறுத்த வரையும் ரெண்டும் சேம் தான். ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி கன்சோல் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் 4 இருக்குது, பின்னாடி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா உங்களுக்கு டியூப்லெஸ் வராது, டியூப்பு தான் வரும். செக் பண்ணிக்கங்க. உஸ்கோர்னா இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி கேடிஎம்மோட நடுவில் வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து கலரையும் பார்க்குறாங்க. மெயின் கேடிஎம்னாலே ஆரஞ்சு, அந்த கலர் லுக்குக்கு தான் வந்து ஸ்டைலுக்கும் எடுக்கிறாங்க. அதுவும் நேக்கடு வெர்ஷனாக இருந்தால் ரொம்ப விரும்புகிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி க்ரூஸ் பைக் அந்த மாதிரி மாடலில் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் இதை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் இதுலேயும் ரேடியேட்டரில் டபுள் ஃபேன், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் மூவிங் ஆகலை. பட்டு இதை பிடிச்சி ரசித்தவங்க தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து வாங்குகிறாங்க. ஓகே.